ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 3 டைப் ஆஃப் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற தோசை சீஸ் தோசை. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்ச உடனே மாவு ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா நைஸா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சீஸ் கியூபை இது மேலே நல்லா நைஸாக கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி கிரேட் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றிலும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை கிறிஸ்பியாக வந்ததுக்கு அப்புறம் சைட் பை சைடு மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே கீழே சைடில் மடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சீஸ்லாம் நம்ம கிரேட் பண்ணி போட்டிருக்கறனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கீ ரோஸ்ட்டு. தோசை சட்டியில் தோசை நல்லா நைஸாக ஊற்றிக்கலாம். தோசையை சுற்றிலும் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக நெய் ஊற்றிக்கோங்க. ஏதாவது திக்கான பகுதி இருந்தால் அப்படி தோசை கரண்டியை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக வந்துடும். நம்மளுக்கு மூடி வச்சு 1 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நம்மளோட போன்ஸுக்கு ஜாயின்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக நம்ம பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் தோசை நல்லா நைஸாக ஊற்றிக்கலாம். சுற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக வந்து பொடி அப்ளை பண்ணிக்கலாம். இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடின்னு உங்ககிட்ட என்ன பொடி இருக்கோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுனால பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். சட்டுன்னு சுடுற தோசையவே இந்த மாதிரி 3 டைப்பில் குயிக்காக செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.